இந்த ஒரு பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்து ட்ராவல் பண்ணுறதுனால அலர்ஜி. அதனால் பஸ்ஸில் போனாலும் சரி, வேனில் போனாலும் சரி, இவளுக்கு வாமிட் வந்துட்டே இருக்கு. இவன் அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து வெளியே போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டாலுமே அவனால் வாமிட் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதுக்கெல்லாம் என்னதான் சொல்யூஷன் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா எதுவுமே இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவன் எங்கே போனாலுமே நடந்து தான் போயிட்டு இருக்கா. ஈவன் அவன் ஸ்கூலுக்கு கூட நடந்து தான் போயிட்டு இருக்கா. அவன் ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் 4 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறதுனால டெய்லியும் போய் ஸ்கூலில் படுத்து தூங்கிட்டே இருக்கா. அதனால அங்கே இருக்க டீச்சர் என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவனோட பிரச்சனை எல்லாத்தையும் அந்த டீச்சர் கிட்ட சொன்னதுக்கப்புறம் உன்னோட மைனஸ் எப்பவுமே ப்ளஸ்ஸாக மாற்ற கற்றுக்கும், உன்னை மேரத்தான் போட்டியில் சேர்த்து வரேன், நீ அதில் போய் ஜெயிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல கோச்சிங் எடுத்துக்கிட்ட டைம்ல இவனால பெர்ஃபார்ம் பண்ணவே முடியல. ஆனா கொஞ்ச நாள் போக போக நல்லாவே தேறிட்டா. கொஞ்ச நாள் கோச்சிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கான ஃபர்ஸ்ட் போட்டி வருது. அந்த ஃபர்ஸ்ட் போட்டியில போய் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு அவ ஆர்வமா போயிட்டு இருக்கா. இதுல இருக்கிறதுல ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் என்னன்னு பார்த்தா, அந்த மேரத்தான் போட்டி பக்கத்தூர்ல தான் நடக்குது. அந்த பக்கத்தூருக்கு பஸ்ல தான் போயாகும். என்னென்னமோ பண்ணி கஷ்டப்பட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த போட்டியில போய் எப்படியாவது கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த போட்டியில போய் கலந்துக்கிறான். போட்டி ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. ஏன்னா பஸ்ல வந்த எஃபெக்ட் இப்பதான் அவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்ததெல்லாம் வேஸ்டா போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் இன்னுமே கடுமையா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த போட்டிக்கான ஸ்கெடியூலுமே வருது. அந்த ஒரு போட்டியில எப்படியே ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வெறியோட காத்துட்டு இருக்கா. இதுவுமே அவளுக்கு சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா அந்த ஒரு போட்டி நடக்கிற இடமும் உன் வீட்டுல இருந்து ரொம்ப தூரமா இருக்கு. நானும் இந்த தடவை நான் பஸ்லயோ கார்லயோ போறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துக்கு நடந்தே போயிட்டு இருக்கா. கூட இருக்க பிடி சார்ல எதுக்கு இப்படி நடந்து போயிட்டு இருக்க, இப்படி போனா நீ தோத்துருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அந்த ஒரு போட்டியில கலந்துக்கிட்டு கடைசியில போய் ஜெயிக்கவும் செய்யறா. மாதிரி 1000 தடைகள் வந்தாலும் உங்களால முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் ஜெயிக்கலாம். ஜெயிப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஐ வில் வின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.